இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, கிரக பார்வைகள் தரும் பாதிப்பு. அதாவது கிரக பார்வை மூலிமா ஒருத்தர் என்னென்ன பாதிப்பை சந்திப்பார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த உதாரண ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, கன்னி லக்னம், தனுசில் வந்து சனி மாந்தி, மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சுக்கிரன் கேது, மீனத்தில் புதன், மேசத்தில் குரு, ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சந்திரன், சிம்மத்தில் ராகு. ஓகேயா? இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஒரு உதாரண ஜாதகத்தோடு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சம்பவத்தை எப்படி தீர்மானிக்கிறது, கிரக பார்வை வச்சு ஒரு சம்பவத்தை எப்படி தீர்மானிக்கிறது அப்படிங்கிறத நம்ம எளிமையான முறையில் பார்ப்போம். இந்த மாதிரி மெத்தட் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை, ஆனால் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு பலன் சொல்லக்கூடிய ஒரு மெத்தடு. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா, லக்னத்துக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிற இடத்த நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத கிரக பார்வை மூலியமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பாருங்கள். 4ஆம் இடத்துல சனி இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 4ஆம் இடத்துல சனி இருக்குது. ஓகேயா? அப்போ 4ஆம் இடம் ஃபஸ்ட்டு பாதிக்கப்பட்டுருச்சு. அடுத்து இந்த 4ஆம் இடத்தை என்னென்ன கிரகங்கள் பார்க்குது அப்படின்னு பார்க்கும்போது, சந்திரன் பார்க்குது 7ஆம் பார்வையா, செவ்வாய் பார்க்குது 8ஆம் பார்வையா, குரு பார்க்குது 9ஆம் பார்வையா, கேது பார்க்குது 3ஆம் பார்வையா. அப்போ எத்தனை கிரகங்கள் பார்க்குது பாருங்கள். சந்திரன், செவ்வாய், குரு, கேது 4 கிரகங்கள் பார்க்குது. அந்த இடத்துல சனியும் இருக்குது, மாந்தியும் இருக்குது. அப்போ 4ஆம் இடத்த கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் தொடர்பு கொள்கிற காரணத்தினால நிறைய நல்ல கிரகங்கள் தொடர்பு கொண்டால் நல்ல பலனையும், பாவ கிரகங்கள் தொடர்பு கொண்டால் கெடு பலனையும் இது செய்யும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இது எப்படி நடக்குதுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பழைய வீடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா சனிங்கிறது பழசு. அப்போ இவருக்கு வந்து பழைய வீடு, பழைய நிலம் இருக்குது அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகேயா? இது ஃபஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் வந்து இது என்னென்ன கிரகங்கள்லாம் தொடர்பு கொள்ளுது. சந்திரன் தொடர்பு கொள்ளுது, செவ்வாய் தொடர்பு கொள்ளுது, குரு தொடர்பு கொள்ளுது, சுக்கிரன் கேதுவோட சேர்ந்து தொடர்பு கொள்ளுது. வெறும் கேது மட்டும் பார்க்கல, சுக்கிரன் கேதுவோட சேர்ந்து 4ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளுது. 4ஆம் இடத்துலேயே சனி இருக்குது. அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், குருங்கிற கிரகம், சனிங்கிற கிரகம், செவ்வாய் அப்படிங்கிற கிரகம், சந்திரன் அப்படிங்கிற கிரகம், கேதுங்கிற கிரகம், இதில் சுக்கிரனும் நீங்கள் சேர்த்துக்கலாம், கேதுவோடு சேர்ந்த சுக்கிரன். எல்லா கிரகமும் 4ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும்போது என்ன மாதிரி விஷயங்களை நம்ம விளக்கலாம். ஒருத்தர் வந்து பலன் கேட்குறாரு அப்படின்னா, இந்த 4ஆம் இடத்தை இத்தனை கிரகம் தொடர்பு கொள்ளுதுன்னா எந்த மாதிரி சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணுங்க. சும்மா வந்து 4ஆம் இடம் கெட்டு போச்சு, இந்த பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதை டெப்த்தாக நம்ம எப்படி சொல்லணுங்கிறத பார்ப்போம். இப்போ குரு தொடர்பு கொள்வதனால 4ஆம் இடத்தை, அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், 4, 5, 6, 7, 8லேருந்து குரு தொடர்பு கொள்ளுது. புரியுதா உங்களுக்கு? 8லேருந்து குரு வந்து 9ஆம் பார்வையாக அந்த இடத்த தொடர்பு கொள்ளுது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நான் ஃபஸ்ட்டு இந்த கான்செப்டை சொல்லிடுறேன். குருங்கிறது பூர்வீகம், சனிங்கிறது பழசு, செவ்வாய்ங்கிறது நிலம், சந்திரன் அப்படிங்கிறது நீர்ப்பகுதி, கேதுங்கிறது ஒரு சின்ன இடம், பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடம். ஓகேயா? அப்போ நம்ம என்ன சொல்லணும், இத்தனை கிரகங்கள் தொடர்பு கொள்ளும்போது நல்லது கெட்டது நடக்கிறதுலாம் 2வது. என்ன நடக்கும் அப்படின்னா, பூர்வீகம். ஃபஸ்ட்டு குரு பூர்வீகம், பழசு சனிங்கிறது பழசு, செவ்வாய்ங்கிறது நிலம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், பூர்வீகத்தில் பழைய நிலம் வாங்கி, இங்கே சுக்கிரன் கேது வந்து இதோட தொடர்பு கொள்ளுது 4ஆம் இடத்தை. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், வீடு கட்டுவார். இது கேதுவோடு சேர்றதுனால சிறிய வீடு கட்டுவார். இது சந்திரனோட தொடர்பு கொள்வதனால நீர்நிலை பக்கத்தில் சந்திரன் தொடர்பு கொள்வதனால நீர்நிலை பக்கத்தில் பூர்வீகத்தில் பழைய நிலம் வாங்கி வீடு கட்டுவார், சிறியதாக வீடு கட்டுவார் அப்படின்னு சொல்கிறோம். நல்லா. இதே ராகு வந்து இதோட தொடர்பு கொண்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, 4ஆம் இடத்தோட பெரிய வீடாக கட்டுவார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே கேது தொடர்பு கொள்வதனால சின்னதாக வீடு கட்டுறாரு அப்படின்னு சொல்லலாம். குருங்கிறது பூர்வீகம், பூர்வீகத்தில் பழைய நிலம் வாங்கி நீர் சார்ந்த பகுதியில் சின்ன வீடு கட்டுறார். கேதுங்கிறது சுக்கிரனோடு சேர்ந்து தொடர்பு கொள்வதனால சின்ன வீடு கட்டுறாரு நீர் சார்ந்த பகுதியில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேயா? இப்படி நம்ம சொல்ல தெரியணும். எத்தனை கிரகங்கள் தொடர்பு கொள்ளுதோ அது சார்ந்த காரத்துவத்தை இணைச்சு நம்ம சொல்ல தெரியணும். 8ஆம் இடத்துலேருந்து குரு தொடர்பு கொள்றதுனால நம்ம என்ன சொல்லணும், அவருக்கு வந்து எதிர்மறையான சொத்துக்கள், திடீர் அதிர்ஷ்டமான சொத்துக்கள், புறம்போக்கு இடங்கள் இவருக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 4ஆம் இடங்கிறது தாய். இதை வந்து தாய்க்குரிய கிரகம் சுக்கிரன் வந்து 4ஆம், சந்திரன் வந்து 4ஆம் இடத்தை தொடர்பு கொள்வதனால
நம்ம என்ன சொல்கிறோம், தாய்க்கு 4ஆம் இடங்கிறது இருதயம். இருதயம் சார்ந்த பிரச்சனை வரும்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, பாவகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய், சனி, கேது இந்த 3மே வந்து 4ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால, கேது ராகு அப்படிங்கிறது சர்ஜரிங்க. ராகு கேது அப்படிங்கிறது ஒரு இடத்தோட தொடர்பு கொண்டா சர்ஜரி நடக்கும். அப்போ இங்கே கேது தொடர்பு கொள்ளுது 4ஆம் இடத்தை, சனி இருக்குது, செவ்வாயும் அதை பார்க்குது அப்படின்னா செவ்வாயும் சர்ஜரி, கேதுவும் சர்ஜரி, சனிங்கிறது நாள்பட்ட பிரச்சனை. இப்போ 4ஆம் இடங்கிறது இருதயம், குருங்கிறது இருதயக்காரகன், சந்திரங்கிறது நீர் சார்ந்த கிரகம். இப்போ இது எல்லாமே சேரும்போது நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, இரத்த குழாய் அடைப்புனால உங்களுக்கு வந்து இருதயத்தில் பாதிப்பு இருக்குது, சனிங்கிறது நாள்பட்ட பாதிப்பு இருக்குது, அதனால் கேது சம்மந்தப்படுறதுனால சர்ஜரி செய்யணும். யாருக்கு செய்யணும், சந்திரன் அப்படிங்கிற கிரகம் இதை தொடர்பு கொள்றதுனால, இந்த 4ஆம் அதிபதி குருவும் இதை தொடர்பு கொள்றதுனால, குருங்கிறது இருதய காரகன் அப்படிங்கிறதுனால இருதயத்தில் நாள்பட்ட பிரச்சனை இருக்குது, பிளாக் இருக்குது, அதனால் சர்ஜரி பண்ணணும் டாக்டர் சொல்கிறாங்க. குரு பார்வைப்படுறதுனால அது வந்து மீண்டு வந்துடுவாங்க, சர்ஜரி நடந்து தாய்க்கு அதுலேருந்து மீண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா? குரு வக்கரமாக இல்லாதனால அது ஓரளவுக்கு தப்பிச்சிருவாங்கன்னு சொல்லலாம். வக்கர பார்வைப்பட்டால் ரொம்ப பாதிப்புக்குள்ளாய் தான் ஒரு முடிவுக்கு வந்து நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மாந்தி வந்து 4ஆம் இடத்துல பூராட நட்சத்திரத்தில் இருக்குது. மாந்தி வந்து 4ஆம் பாவத்தில் தனுசு ராசியில் பூராட நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த 4ஆம் இடங்கிறது டைரெக்டாக பார்த்தா தாயை குறிக்கும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய சூட்சுமம் என்ன அப்படின்னா, இந்த 4ஆம் இடத்த லக்னமாக போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது வந்து நீங்கள் லக்னத்துக்கு 9ஆம் இடம் யார், லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி வந்து சுக்கிரனுங்க. லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி சுக்கிரன். 9ஆம் அதிபதி தான் யார், தந்தை. லக்னத்துக்கு 9ஆம் இடம் வந்து தந்தை. அப்போ தந்தைக்குரிய கிரகம் இங்கே 9ஆம் அதிபதி சுக்கிரனாக வருது. அதுக்கு 8ஆம் இடத்துல மாந்தி இருக்குது. 1 2 3 4 5 6 7 8. 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் தான் 4ஆம் இடம். அப்போ தந்தைக்கு மரணத்தை தரக்கூடிய இடத்துல மாந்தி சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் மட்டும் தந்தைக்கு கண்டம் ஏற்படுது. ஏன் தந்தைக்கு ஏற்படுது அப்படின்னா, 9ஆம் அதிபதி யார், சுக்கிரன். அந்த நட்சத்திரத்தில் மாந்தி 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல மாந்தி வந்து 9ஆம் அதிபதி சாரத்தில் உட்காந்துருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்லணும், இதை டைரெக்டாக மரணம் அப்படின்னு சொல்லாமல் விளக்கம் எப்படி சொல்கிறதுன்னு பார்ப்போம். தந்தைக்கு நீர்நிலை சார்ந்த பகுதியில் சந்திரன் தொடர்பு கொள்றதுனால நீர்நிலை சார்ந்த பகுதியில் செவ்வாய்ங்கிறது வாகனம், வாகன விபத்துன்னு ஏன் சொல்கிறோன்னா, செவ்வாய் 8ஆம் பார்வையாக தொடர்பு கொள்ளுது. 8ஆம் பார்வைங்கிறது கண்டம் விபத்தை குறிக்கக்கூடியது. செவ்வாய்ங்கிறது கனரக வாகனம், சந்திரங்கிறது நீர் சார்ந்த பகுதி. அப்போ நீர் சார்ந்த பகுதியில் கனரகம் வாகனம் மூலிமா விபத்து நடக்கும். யார் மூலிமா விபத்து நடக்கும், குருவும் தொடர்பு கொள்றதுனால குழந்தைனால ஒரு விபத்து நடக்கும். கேதுவும் இது தொடர்பு கொள்றதுனால விபத்துக்கு அப்புறம் சர்ஜரி நடக்கும். இங்கே மாந்தி வந்து 9ஆம் அதிபதி சாரத்தில் இருக்கிறதுனால 4ஆம் இடத்துல அவர் வந்து சர்ஜரியில் சிகிச்சை பலனின்றி மரணிப்பார் அப்படின்னு சொல்லணும். எப்படிங்க, எவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன் பாருங்கள். டைரெக்டாக மரணம் அப்படின்னு சொல்லாமல் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியுங்க. அதை வந்து நீங்கள் தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும், இந்த கான்செப்ட் புரியணும், இதை வந்து நீங்கள் லாஜிக்கலாக அப்ளை பண்ணி பார்க்கணும், அவங்ககிட்ட ரிவ்யூ கேட்கணும். யார்கிட்டையுமே எதுவுமே கேட்காம நம்ம பலன் சொன்னால் தப்பாக வரும். இதை நிறைய ஜாதத்தில் பொருத்தி பார்த்து அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி நடந்திருக்கான்னு கேட்கணும். நிறைய கிரகங்கள் ஒரு இடத்த தொடர்பு கொண்டா நல்லதும் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்குது, கெட்டதும் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்குது. அதில் கேது ராகு தொடர்பு கொண்டா அதில் கண்டம் வரும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், மாந்தி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தைக்கு நீர்நிலை சார்ந்த பகுதியில் கனரக வாகனத்தின் மூலியமாக குழந்தையின் காரணமாக விபத்து ஏற்பட்டு கேதுவின் காரணமாக சர்ஜரி நடந்து மாந்தி 9ஆம் அதிபதி சாரத்தில் இருப்பதனால் சிகிச்சை பலனின்றி தந்தை மரணிப்பார் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு உருவுக்கும் சொல்லலாம். இது கிரக பார்வை வச்சு சொல்லக்கூடிய பலன்களை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த கிரக பார்வை பலன்கள் வந்து எவ்வளவோ அமேசிங்காக வந்து பலன் கொடுக்குது. அது எப்படி நான் வந்து விளக்கமாக சொல்லியிருக்கேன்னு பாருங்கள். நிச்சயமாக இது வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த மாதிரி கிரக பார்வைகள் சார்ந்த விஷயங்கள், மாந்தி சார்ந்த விஷயங்கள், லக்னாதிபதியை வச்சு பலன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் வந்து இருக்குதுங்க. எது உங்களுக்கு வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் வந்து நம்ம கிளாஸஸ் இருக்க முயற்சி பண்ணலாம். உங்களுக்கு என்ன டாப்பிக்கில் வந்து வேணும்னு சொல்லுங்கள். கிரக பார்வை வேணும் அப்படின்னா கிரக பார்வை பற்றி ஒரு பதிவு போடலாம், மாந்தினா மாந்தியை பற்றி போடலாம், கடன் அடிக்கிறதுனா கடன் அடிக்கிறது, தொழில்னா தொழில், வருமானம் இன்க்ரீஸ் பண்ணுறது, குழந்தை பிறப்பு, மருத்துவம், திருமணம், இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆயில். எது வேணுமோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது சார்ந்த வீடியோக்களை நான் போடுறேன்.
இந்த மாதிரி தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு யாராவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கொடுத்துருந்தா அதை எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க அந்த லிங்க்கை. ஏன்னா இந்த மாதிரி விளக்கமாக நான் தான் கொடுத்தேன்னு நான் நினைக்கிறேன். என்னை பற்றி நானே சொல்லக்கூடாதுங்கிறதுனால உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு. யாராக இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா அதை எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தெரியும் எத்தனை பேர் இந்த மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்ட்டு. நன்றி, வணக்கம்.